மழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி, நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்வையிட்டார். பின்னர் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை வெள்ள பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனைத்து மக்களுக்கும் உணவு, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பழனிசாமி கேட்டுக்கொண்டார். மழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 12,000 ரூபாயும், சேதமடைந்த பயிர்களுக்கு 25,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்க வேண்டும் என பழனிசாமி கோரியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 12,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும். அதோடு அவர் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள்லாம் இந்த கனமழை வெள்ளத்தால் முழுகி கடுமையாக சேதமடைந்து விட்டது. அவை இந்த அரசு ஆங்காங்கே முகாம்களை அமைத்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு அந்த இருசக்கர வாகனத்தை பழுது நீக்கி கொடுக்க வேண்டும். அதேபோல கார்களையும் பழுது நீக்கி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வெள்ளத்தில் பழுதடைந்த 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை பழுது நீக்கம் செய்ய வாகன நிறுவனங்களுடன் இணைந்து முகாம்களை நடத்த எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.